ஓகே. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சம்பவத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சம்பவத்தை அரசியலாக்கப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரே ஒரு செய்திதான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் சென்னை காவல்துறையோ மாநில காவல்துறையோ விசாரிக்கவில்லை. இப்பொழுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT சிறப்பு குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறது. அவர்களிடம் தொலைபேசி கிடைத்திருக்கிறது. அவருடைய கைபேசியில யார் யாருக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விவரங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த விவரத்தின் அடிப்படையில் யார் யாரிடம் பேசினாரோ அவர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் காட்ட முடியும். யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சி தலைவரும் பல தலைவர்கள் கேட்கிறார்கள். எந்த சாராக இருந்தாலும் மாட்டிக்கொள்வார்கள். அவர் யாரிடம் பேசினார், என்ன பேசினார், இந்த தரவுகள் எல்லாம் மாநில அரசிடம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. இவர்கள் தான் அந்த சர்வரை வச்சிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்குது. இன்னும் ஒன்றிய காவல்துறை IB போன்றவர்கள்லாம் இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்பதை அவர்கள் தான் வெளியிட வேண்டும். ஆகவே முழுமையாக தூக்கியதை அரசியல் செய்ய வேண்டாம். நேற்று உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கூட தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதியரசர் வேல்முருகன் சொன்னதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுகிறது. இதை அரசியலாக்குவதற்கு விரும்பவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் நாடி இருக்கிறார். நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதில் அரசியல் செய்யாதீர்கள், இனி வரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள். அதுதான் தீர்ப்பு. இப்ப இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த பிறகு நான் அரசியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது யாருக்காக இவங்க இந்த அரசியல் பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா, இல்லை பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காகவா? அது ரெண்டு செய்தி இருக்கு. அப்ப பாதுகாப்புக்காக பண்ணா நீங்க அரசு கிட்ட இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது ஆலோசனை சொல்லலாம். இப்ப நாங்களும் சொல்றோம், அந்த பையன் கிட்ட போன் இருக்கு, எவன் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற அந்த போன்ல எல்லா நம்பரும் இருக்கு. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜக அரசுடைய டெலிகாம் கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்லா நம்பரையும் எடுக்க சொல்லுங்க, காலர் ஐடியை செக் பண்ண சொல்லுங்க, யார் யாருக்கு போன் பண்ணியிருக்காரு, அந்த சம்பவம் நடந்த நேரம், நிமிடம், மணி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்மணியை வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கு பேசினாருன்னு எடுத்து போட சொல்லுங்க வெளியில. இதை விட்டுட்டு எதுக்கு அரசியலாக்கணும்? மெட்டீரியல் கையில இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் கையில இருக்கு. இப்ப நாளைக்கு இந்த ஏஜென்சி சிறப்பு புலனாய்வு துறையில இருந்து வேற ஏஜென்சி கூட மாறலாம். அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த 3 காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு துறையில் நியமித்திருப்பவர்கள் தவறு செஞ்சு அங்க மாட்டிக்க போறாங்க. அது மாதிரி யாரும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஜனநாயக முறையில போராடுவதற்கும் பொருள் எழுப்பதற்கும் கூட தமிழக அரசு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்றதான் போராட்டத்தில் மக்களுக்கு எடுத்துட்டு போனோம். இல்லைங்க, இப்போ நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, இவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்கோம், இந்தியா முழுவதும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ரெண்டு போராட்டத்தை அனுமதிக்க வேண்டியதான். அதுல காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துகிறாருன்னா அனுமதிக்கும். அதே நேரத்தில் அந்த போராட்டம் அரசியல் படுத்தக்கூடாது. பெண்களுடைய பாதுகாப்புக்கான போராட்டமா இருக்கணும். பெண்களை இந்த சம்பவத்தை வைத்து இதை அரசியல் ஆக்குவது அது நாகரிகமா இருக்காது. அது சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்னு பார்க்கணும் நாம. இல்லம்மா, இப்ப நாங்களும் போராட்டம் நடத்துறோம். இப்ப நாங்க அதானிக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம், எங்களை கைது பண்ணாங்க. இப்ப இது மாதிரி யாருமே நீங்க கேட்கலையே, காங்கிரஸ் போராட்டம் நடத்துறாங்களா அதானிக்கு எதிராக, ஏன் கைது செஞ்சீங்க அப்படின்னு போலீஸை கேட்டீங்களா? நீங்க
அப்ப எங்களுக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிக்கு ஒரு நீதியா? எங்களையும் கராஸ் பண்றாங்க. இருங்க, அதானிக்கு எதிராக நாங்க 18ஆம் தேதி காலையில போராட்டம் பண்ணோம். எங்களை கைது பண்ணி எந்தவித வசதி இல்லாம இடத்துல போய் அடைச்சு வச்சிருந்தாங்க. நாங்க போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வந்தோம். சரி, அவங்க கடமை செய்யறாங்க, நாங்க போய் அதை குறை சொல்லல. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு நாங்க ஊர்வலமா போனோம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்ட்டு. என்ன பண்ணாங்க, எங்கேயோ சுத்தி விட்டாங்க. நாங்க ஒன்னும் சொல்ல, காவல்துறை தன்னுடைய கடமை செய்யறாங்க. எங்களுக்கும் வருத்தம் இருக்கு, வருத்தம் இல்லாமையா இருக்கு. ஆனா அதை போய் அரசியலாக்க முடியுமா? எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க இந்த 8-9 மாதத்துல பல முறை நாங்க கைதாயிருக்கோம், பல முறை அனுமதி மறுக்கிறாங்க. சரி, காவல்துறை என்ன சொல்றாங்க, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு 14 நாளுக்கு முன்னாடி நீங்க அனுமதி வாங்கியிருக்கணும், நேற்று காலையில் அனுமதி கொடுத்துட்டு நீங்க தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் நாங்க உடன்பட்டு போறோம், காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் ஆக்கப்படக்கூடாது. ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குதுன்னா அதை வச்சு அரசியல் பட்டிருக்க முடியுமா? ரைட். இந்த சம்பவம் வந்து 2019 தேர்தலை வச்சு இவங்க போயிருக்காங்கன்றாங்க. 2019 பணம் பறிமுதல் செய்ததும் அவர்கள் சோதனையிட்டதும் இப்போ 2025 ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு சோதனை நடத்துவதின் மர்மம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுல என்ன மர்மம் இருக்கு, இந்த மர்மத்தை 2 பேர் சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க.